16வது பொதுத் தேர்தலில் பரிசான் நேஷனல் தனித்து போட்டியிட வாய்ப்புள்ளது என்ற செய்திகளால் மஇகா உற்சாகமடையவில்லை என்று அக்கட்சியின் உள் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக FMT ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. பரிசான் தலைவர் அமாட் ஜாகிர் அமிடேயின் அறிக்கை தெளிவற்றதாக இருந்ததாகவும், நடைமுறை காரணங்களுக்காக பரிசான் மற்ற கூட்டணிகளுடன் ஒத்துழைக்கும் வாய்ப்பை அது விட்டு வைத்திருந்ததாகவும் அவர்கள் கூறினர். பாரிசான் தனித்து போட்டியிடுவதே தங்களுக்கு சிறந்தது என்றாலும் ஜாகிட்டின் அறிக்கை தெளிவற்றதாக இருந்ததுடன் மும்முனை போட்டிகளை தவிர்ப்பதற்காக பாரிசான் பக்கத்தான் ஹரப்பானுடன் ஒத்துழைத்தால் DAP மற்றும் PKR வேட்பாளர்களிடம் இழந்த தொகுதிகளில் மஇகா போட்டியிட முடியாது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் என்று மஇகா தரப்பு தெரிவித்துள்ளது. தங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்பதற்கு முன் பாரிசான் தலைவரிடமிருந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு தேவைப்படும் என்றும் அந்த தரப்பு கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாகிட்டின் அறிவிப்பு அவர் மென்மையடைந்து விட்டதையும் மேலும் நடைமுறைக்கு ஏற்றவராக தோன்றுவதையும் காட்டுவதாக கட்சி வட்டாரம் தெரிவித்தது. இருப்பினும் 16வது பொதுத் தேர்தலில் எந்த கூட்டணியுடன் இணைந்து பணியாற்றுவது குறித்து அவர் பரிசீலிக்க உள்ளார் என்பதை குறிப்பிடவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் அதை தெளிவாக குறிப்பிடவில்லை. இது மஇகாவை ஒரு இக்கட்டான நிலையில் ஆழ்த்துகிறது என்று அந்த வட்டாரம் குறிப்பிட்டுள்ளது. அம்னோவின் 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் அடுத்த பொதுத் தேர்தலில் பரிசான் தனித்து போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று ஜாகிட் கூறினார். இருப்பினும் நெகிழ்வுத்தன்மைக்கான வாய்ப்புகள் இன்னும் உள்ளன என்பதை கட்சி தலைவர் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் 222 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தாது என்றும் அவர் கூறினார். கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை உறுதி செய்வதற்காக 16வது பொதுத் தேர்தலில் குறைந்தது 115 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட பரிசான் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதால் 2022 இழந்த பெரும்பாலான தொகுதிகளில் மஇகாவால் போட்டியிட முடியாமல் போகலாம் என்று மற்றொரு மஇகா வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவர்கள் 115 தொகுதிகளை குறிவைக்கிறார்கள் என்றால் மும்முனை போட்டிகளை தவிர்ப்பதற்காக பரிசான் நேஷனல் பக்காத்தான் ஹரப்பான் அல்லது பெரிகாத்தான் நேஷனல் உடன் ஒத்துழைக்க கூடும் என்பது வெளிப்படையானது. இதன் பொருள் ஒரு சில தொகுதிகள் மட்டுமே மஇகா அல்லது மாசிசாவுக்கு வழங்கப்படும். மேலும் அவை முக்கியமாக DAP கட்சியின் கோட்டைகளாக இருப்பதால் அவை கடினமான தொகுதிகளாக இருக்கும். பாரிசான் ஆட்சியில் மலாய் வாக்குகளை பெறுவது எளிதாக இருக்கப் போவதில்லை என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி பதிவேற்றப்பட்ட ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸாவை அவமதித்ததாக கருதப்படும் ஒரு இணைய கேலி சித்திரம் தொடர்பாக நேற்று வரை மொத்தம் 280 காவல்துறை புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் சஜாலி கஹார் தெரிவித்துள்ளார். தகவல் தொடர்பு மற்றும் பல்லுலக சட்டம் 1998 பிரிவு 233, தேச துரோக சட்டம் 1948 பிரிவு 4(1) மற்றும் சிறு குற்றங்கள் சட்டம் 1955 பிரிவு 14 ஆகியவற்றின் கீழ் தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. வாழ்க்கை செலவு அழுத்தங்களை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான நடவடிக்கைகள் இலக்கு சார்ந்ததாகவும் அளவிடப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். குறிப்பாக நிச்சயமற்ற உலகளாவிய சூழலை கருத்தில் கொண்டு நாட்டின் நிதி நெருக்கடிகள் காரணமாக எல்லா பிரச்சனைகளையும் முழுமையாக தீர்க்க முடியாது என்றும் அவர் கூறினார். எங்களால் அனைவருக்கும் உதவ முடியவில்லை என்று அன்வார் தெரிவித்தார். இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சுடன் மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். காவல்துறை அதிகாரியை அவரது கடமைகளை செய்யவிடாமல் தடுத்த குற்றச்சாட்டை கைவிடுமாறு இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி ஷீலா சரோன் ஸ்டீவன் குமார் தாக்கல் செய்த மனுவை சட்டத்துறை தலைமை அலுவலகம் நிராகரித்துள்ளது. அரசு துணை வழக்கறிஞர் ஹென்ச்கோ இன்று நடைபெற்ற நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது இம்முடிவை மஜிஸ்ட்ரேட் ஜனா அஸ்ரா அரிஃபினிடம் தெரிவித்தார். பின்னர் விசாரணைக்காக டிசம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளை நீதிமன்றம் நிர்ணயித்தது. மே மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் மனோகரன் இந்த குற்றச்சாட்டு ஆதாரம் அற்றது என்றும் மற்றொரு தரப்பினரின் தவறுகளை மூடி மறைக்கும் முயற்சியில் இருந்து இது உருவானது என்றும் வாதிட்டார். தன் கட்சிக்காரர் சூழ்நிலைகளுக்கு பலியானவர் என்றும் குற்றத்தை செய்தவர் அல்ல என்றும் அவர் கூறினார். பிரிவு 186 கூறுகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி 37 வயதான ஷீலா ஒரு காவல்துறை அதிகாரியை அவரது கடமைகளை செய்ய விடாமல்
வேண்டும் என்றே தடுத்த குற்றச்சாட்டை விசாரிக்க கோரினார். குற்றத்தடுப்பு ரோந்துப்படையின் போது 37 வயதான அவர் காவல்துறை அதிகாரி மல்விந்தர் சிங் தீரத் சிங்கின் கடமையை வேண்டும் என்றே தடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இச்சம்பவம் நவம்பர் 4ஆம் தேதி டாங்வாங்கி பகுதியில் ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் இரவு 8:15 மணி முதல் 8:30 மணிக்குள் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 186 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, 10,000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். கோலாலம்பூர் புக்கிட் பின்தாங்கில் நடைபெற்ற ரெயின்ரேவ் வாட்டர் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் நிகழ்வில் கத்தியை வீசிய பெண் 30 நாட்கள் மனநல மதிப்பீட்டிற்காக பஹாகியா உலுகிந்தா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். 27 வயதான ஷனான் ஆன்வோ என்ற சம்பந்தப்பட்ட நபர் மீது 1958ஆம் ஆண்டின் அரிக்கும் மற்றும் வெடிக்கும் பொருட்கள் தாக்குதல்கள் ஆயுதங்கள் சட்டத்தின் பிரிவு 6(1) கீழ் சட்டவிரோத நோக்கங்களுக்காக பொது இடத்தில் தாக்குதல் ஆயுதத்தை வைத்திருந்ததாக இன்று காலை குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இந்த குற்றத்திற்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டதால் அவரை மதிப்பீட்டிற்காக மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக டாங்வாங்கி காவல்துறை தலைவர் சசாலி அடாம் தெரிவித்தார். வழக்கு விசாரணைக்காக ஜூன் 4ஆம் தேதியை நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். கடந்த சனிக்கிழமை இரவு இசை விழாவின் போது கத்தியை எடுத்த ஒரு பெண்ணிடமிருந்து பொதுமக்கள் ஆயுதத்தை பறிப்பதை ஒரு காணொளி காட்டுகிறது. இது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது. காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண் பின்னர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். இன்று அதிகாலை கெப்போங்கை நோக்கி மிடில் ரிங் ரோடு 2 சென்று கொண்டிருந்த ஒரு பள்ளி பேருந்தின் பின்புறத்தில் கார் ஒன்று மோதியதில் ஒரு பெண் உயிரிழந்தார் மற்றும் அவரது வருங்கால கணவர் காயமடைந்தார். கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்க தலைவர் சம்சூரி இசா அதிகாலை 4:53 மணிக்கு இச்சம்பவம் குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். அதிகாலை 2:30 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்தில் 31 வயதுடைய ஆண் ஒருவர் ஓட்டிச் சென்ற காரில் அவரது 26 வயது வருங்கால மனைவி பயணிகள் இருக்கையில் அமர்ந்திருந்தது தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் பெண் பயணிக்கு மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவர் சம்பவ இடத்திலேயே மருத்துவ அதிகாரிகளால் இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் ஓட்டுநருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அவர் சிகிச்சைக்காக சலாயாங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அந்த பள்ளி பேருந்து அருகில் உள்ள ஒரு சர்வதேச பள்ளிக்கு சொந்தமானது என்று சம்சூரி தெரிவித்தார். ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் கூறினார். தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் மலேசிய நேரத்திற்கு இரவு 7:30 மணி நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 103 இடங்களில் முன்னிலை பெற்று முதலிடத்தில் உள்ளது. திமுக 79 இடங்களை பெற்று 2ஆம் இடத்திலும், 52 இடங்களை பெற்று அதிமுக 3ஆம் இடத்திலும் உள்ளது. திமுகவின் முக்கிய புள்ளிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளதோடு மு.க.ஸ்டாலின் தோற்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் தோல்வியை சந்தித்துள்ளதோடு அக்கட்சி 234 தொகுதிகளிலும் வாய்ப்பு தொகையை இழந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல முக்கிய அமைச்சர்களும் தோல்வியை தழுவியுள்ளனர். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத வரலாற்று சாதனையாய் விஜய் அபார வெற்றி பெற்று முதலமைச்சர் நிலையை எட்டியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றியை கொண்டாட தொடங்கி உள்ளனர். திமுக கோட்டை, அதிமுக கோட்டைகள் எல்லாம் தவிடு பொடியாகி தமிழக வெற்றி கழகம் வசப்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து பல முக்கிய தலைவர்களும் திரை பிரபலங்களும் விஜய்க்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். மேலும் செய்திகள் அடுத்தடுத்து உங்கள் மலர் டிவியில் இடம்பெறும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.